ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாவும் இருக்கணும். அதே டைம்ல ரொம்ப சிம்பிளாவும் இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கணும். அப்போ ஒரே ஆப்ஷன் இதுதான். வீட் தோசை, பாம்பே சட்னி. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கோதுமை தோசைக்கு மாவு கலக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 100ல இருந்து 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் துருவின தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளவு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒவ்வொரு வாய்க்கும் 2, 2 பீஸ் சின்ன வெங்காயம் கடிபடும். அப்ப தோசை ரொம்ப நல்லா மணமா இருக்கும். இந்த மாதிரி விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா கரைச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் தோசை சாஃப்ட்டா வரும். இனி நம்ம சட்னி ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் ஆயில், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மசிய வதக்கி எடுத்துக்கோங்க. 1 பீஸ் இஞ்சிய இந்த மாரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் இதே மாரி சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்குன உடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பிஞ்ச் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு தண்ணீல நல்லா கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். கேஸ நல்லா மீடியம் ஃப்ளேம்ல போட்டுருங்க. இந்த டைம்ல நம்ம கரைச்சு வச்சிருக்க கலவைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நல்லா சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சு கொஞ்சம் நல்லா திக்கான உடனே கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதே மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. நல்லா கிண்டி ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ண அப்புறமா 1 ஸ்பூன் கீ விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டே கலக்கி வச்ச மாவ எடுத்து இனி தோசை ஊத்திரலாம். இந்த மாதிரி தோசை ஊத்துன உடனே சின்ன சின்ன ஓட்டைகள் வரும். அப்ப நம்ம கரெக்ட்டா தான் சுடுறோம்னு அர்த்தம். கோதுமை தோசைக்கு எப்பவுமே மாவு ரொம்ப தண்ணியா தான் இருக்கணும். அப்பதான் கோதுமை தோசை ரொம்ப சாஃப்ட்டா வரும். இல்லன்னா ரொம்ப ரஃப்பா இருக்கும். இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நான் கோதுமை தோசைக்கு இந்த சட்னி வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.